லாஸ்ட் ஆஃப் அஸோட செகண்ட் எபிசோட்ல என்னாச்சு அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே முதல் எபிசோட நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ யாராவது அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஏன்னா அப்பதான் கதை புரியும். ஸோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா கதையை ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. 2003ல உண்மையாவே இந்த அட்டாக்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்படி இது அமெரிக்கா வரைக்கும் வந்தது அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அமெரிக்கால இந்த அட்டாக் ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து 2003 செப்டம்பர் 26. ஆனா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்தோனேஷியால, அதாவது செப்டம்பர் 24 2003ல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப எடுத்த உடனே ஒரு ஹோட்டல்ல லேடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேரு இபு. கரெக்டா இந்த இடத்துல 2 மிலிட்டரி ஆபீசர்ஸ் உள்ள வந்தது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப உடனடியா எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி பாதி சாப்பாட்டுல இவங்கள அவசரமா கூட்டிட்டு போறாங்க. இந்த லேடிக்கு ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கும். லைட்டா பயந்துடுறாங்க. கார்ல போகும்போது, சார் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டமா கேட்க, அவரு அதெல்லாம் இல்ல மேடம், நீங்க எந்த வித தப்பும் பண்ணல, அதே மாதிரி நாங்க உங்களை அரெஸ்டும் பண்ணல, நீங்க வந்து ஒரு மைக்காலஜி ப்ரொஃபசர், அதாவது இந்த பூஞ்சைகளை பத்தி படிப்பாங்க இல்லையா, அந்த பிரிவு, அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போறோம். ஒரு பூஞ்சையை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அதுல உங்களோட ஒப்பீனியன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போக, அடுத்த சீன்லயே இவங்க லேபுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸும் இவங்களை லேபுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, இதை பார்த்து எங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் அங்க இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்ல என்ன அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால இவங்க பெருசா அலட்டிக்கல. இது வந்து ஆப்டிகார்டோசைப் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சை, இதை பத்தி எதுக்காக என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு கேட்க, அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இன்னொரு வாட்டி பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, இவங்களும் ஆமா நான் நல்லா பார்த்தேன், ஆனா இதுல வந்து பர்டிகுலரா வேற ஏதோ ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களே, எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்ல ஹியூமன் பாடியில இருந்து இதை எடுக்கும்போது அது கூடவே சேர்ந்து இதுவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆச்சரியம். இது என்னால நம்ப முடியாது சார், இந்த ஃபங்கஸ் வந்து ஹியூமன் பாடியில வளராது, இது உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்ல, அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இப்பதான் பதட்டம் அடைகிறாரு. உங்ககிட்ட இப்ப நான் உன்னை காமிக்கிறேன், அதை நீங்க பார்க்கலாம், ஆனா நீங்க பயப்பட்டீங்க அப்படின்னா உடனடியா வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான ஃபுல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து ஒரு ரூம்குள்ள அனுப்புறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு செத்த நிலைமையில படுத்துட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் செத்து போயிட்டா. அவளுடைய தலையில ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. போலீஸ்காரங்க தான் சுட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் இவங்க அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய காலில் யாரோ கடிச்சதுக்கான தடயம் இருக்கு. இவங்க இதை பார்த்த உடனே பயந்துடுறாங்க. என்ன ஏது அப்படின்னு கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க, அந்த சதையை கட் பண்ணா உள்ள ஃபுல்லா பூஞ்சை வளர்ந்துருக்கு, அதாவது அந்த உடம்புக்குள்ள. இவங்களால இதை நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வருது. அதனால அந்த டெட் பாடியோட வாய்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபங்கஸ் அந்த உடம்புக்குள்ளேயே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல நடுக்கத்தோட வெளியில வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த போலீஸ் ஆபீசர் தான் கொஞ்சம் டீயை கொடுத்து இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இப்பதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபிளார் கடையில, அதாவது இந்த மாவுகளை அரைப்பாங்க இல்லையா, அந்த கடையில, அது வந்து சாதாரண மாவு கடைலாம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து தான் நிறைய நாடுகளுக்கு மாவு எக்ஸ்போர்ட்டே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரெட் தயாரிப்பாங்க இல்லையா, அதுக்கான மாவு. ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு திடீர்னு கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எல்லாரையும் போட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சு போலீஸை கூப்பிட்டாங்க. நாங்களும் அங்க போய் பார்த்தோம். அப்ப இவ திடீர்னு எங்களையே அட்டாக் பண்ண வர, வேற வழி இல்லாம இவளுடைய தலையில ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களால நிலைமையை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த பொண்ணால கடிபட்ட சில பேரையும் நாங்க எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் இதே மாதிரி ரியாக்ட் பண்ண எங்களுக்கு வேற வழி தெரியல, அந்த பெண்களையும் நாங்க சுட வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த லேடி கேக்குறாங்க, நீங்க இந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம சில பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆனா முதல்ல ஒரு பொண்ணை ஷூட் பண்ணீங்க இல்லையா, அந்த பொண்ணை கடிச்சது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியாது மேடம், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், இந்த பூஞ்சைகளை பத்தி நீங்க தான் அதிகமா படிச்சிருக்கீங்க, ஸோ அதனால இதனால என்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு ஏதாவது வேக்சின் கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல அப்படின்னா இதுக்கான மெடிசன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, இந்த லேடி ஏற்கனவே செம ஷாக்ல இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் என்னோட வாழ்நாள் முழுக்க நான் இதை பத்தி படிச்சிருக்கேன், இதுக்கு மருந்தோ வேக்சினோ எதுவுமே கிடையாது, இதுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு இப்ப என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு வழி கூடவா இருக்காது அப்படின்னு கேட்க, இவங்களும் உடனே இது இப்போதைக்கு இந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, இது வெளியில போகாம இருக்கணும் அப்படின்னா உடனடியா இந்த மொத்த நகரத்தையும் பாம்பு போட்டு அழிச்சிருங்க, எனக்கான இந்த கடைசி நேரத்தை என்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களால முடிஞ்சா நான் டிராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களே அந்த இடத்துல கண் கலங்க தான் கேட்கறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சாகிறது தான் இந்த பூஞ்சையை அழிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு இவங்களுக்கு கிளியரா தெரியும். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ரியல் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. எல்லி பாட்டுக்கு இந்த இடத்துல ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பக்கம் ஜோவும் டெஸும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவ ஏற்கனவே கையில கடிபட்டிருக்கா. ஒருவேளை இவ்வளவு மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எலி எழுந்துடுறா. இவ எந்திரிச்ச உடனே நான் உடனடியா பாத்ரூம் போனோம், என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல உன்னை
உன்னை எங்களால விட முடியாது. உனக்கு எப்படி இந்த மாதிரி கடிபட்டது? அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் நீ எப்படி இன்னும் நார்மலா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. தயவு செய்து என்ன பாத்ரூம் போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி போயிட்டு வாமா அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு அந்த பக்கமா போகும்போது ஜோ இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கையாலே போட்டு அடி அடின்னு அடிச்சு கொன்னாரு இல்லையா, அதனால இவரோட கை விரல்கள் இருக்கக்கூடிய சில போன் வேற உடைஞ்சிருக்கு. கை வேற அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. இதை டெஸ்ட் கிளியரா நோட் பண்ணிடுறா. ஜோவும் பெருசா அலட்டிக்கல, பரவாயில்ல விடு சீக்கிரமா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜோக்கு என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கடிபட்டிருக்கா, கூடிய சீக்கிரம் அவளும் மாறிடுவா. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவன் மாறி நம்மளே அட்டாக் பண்றதுக்குள்ள நாமளே அவளை போட்டு தள்ளிட்டு திரும்பவும் நம்மளோட இடத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க தான் சமாதானப்படுத்துறாங்க. டே அவன் மாறுறா மாறல, இப்போதைக்கு ஃபயர் பிளேஸுக்கு அவன் ரொம்ப முக்கியம், அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு தேவையான பணத்தையும் நமக்கு தேவையான வண்டியவும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கொஞ்சம் சமாதானமாகறான். அப்பதான் எலி உள்ள இருந்து வெளியில வரா. இது எல்லாத்தையும் அவளும் கேட்டிருக்கா. டெஸ் உடனே மர்லின் நீ கடிபட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு போனாளா? உண்மையாவே அவ எதுக்காக உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தா? அது மட்டும் இல்லாம உன்னை எதுக்காக பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சா? நீ இந்த உண்மையை சொன்னா மட்டும்தான் நாங்க உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா நீ உள்ள இருக்கும்போது நாங்க என்ன பேசலாம் அப்படிங்கறத நீ கேட்ட. ஜோ எந்த முடிவுல இருக்கா அப்படிங்கறது உனக்கு கிளியரா தெரியும். வேற வழி இல்லை, இப்ப நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க எலி கொஞ்சம் யோசிக்கிறா. இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மெர்லின் என்ன வெளியில அனுப்பிச்சாங்க. ஆனா என்ன கூட்டிட்டு போற ஆள்கிட்டயே இதை பத்தி நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இவங்க சில உண்மைகளை சொல்றாங்க. வெளியில இருக்கக்கூடிய ஃபயர் பிளேஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வைரஸ்க்கு இம்யூனா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போயிட்டு இதை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் என்ன மேற்கு பக்கமா கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொன்ன உடனே டெஸ்ஸுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. ஆனா ஜோக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி தடுப்பூசி கண்டுபிடிக்கிறேன், வேக்சின் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா போய் நம்மளால அங்க போக முடியாது, வா திரும்ப போலாம் அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்ல திரும்பவும் டெஸ்ட் தான் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இந்த பொண்ணு கூட்டிட்டு போய் நம்ம ஒப்படைச்சிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு திரும்பவும் சமாதானமாகறாரு. சோ அன்னைக்கு ராத்திரி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து இவங்க புறப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியில வந்தாதான் இந்த நகரமே எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பகல் நேரத்துல தான் இந்த இடம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே நமக்கு புரிய வருது. எல்லாமே ரொம்பவே அந்த இடத்துல பாழடைஞ்சு போய் கிடக்கு. இருந்தாலும் இவங்க டிராவல் பண்ணி போலாம் அப்படின்னு வராங்க. ஏன்னா அந்த ஃபயர் பிளேஸோட ஹெட் குவார்டர்ஸ் அந்த பக்கமா எங்க இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டா போனாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நடந்தே போயிடலாம். ஆனா அந்த இடத்துல பில்டிங் ஒன்னும் குறுக்க விழுந்து கிடக்கு. சோ அதை கிராஸ் பண்ணி இப்ப இவங்களால போக முடியாது. இதை விட்டாங்க அப்படின்னா இன்னும் 2 வழி தான் இருக்கு. ஒன்னு கொஞ்சம் சுத்திட்டு போற மாதிரி இருக்கும், இன்னொன்னு ஷார்ட்டா இருக்கும். இந்த ஷார்ட்டா இருக்க வழி அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல போனாங்க அப்படின்னா ஆபத்து அப்படிங்கறத டெஸ்ட் இந்த இடத்துல சொல்ல சரி ஓகே நம்ம எல்லாருமே லாங்கான பாதையிலே சுத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சுத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் அங்க இறங்கி அதை கடந்து போனா மட்டும்தான் இவங்களால அடுத்த பக்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு தெரிய வருது. அந்த ஹோட்டலே அந்த இடத்துல தண்ணியால நிரம்பி கிடக்கு. முதல்ல எந்தவித ஆபத்தையும் இவங்களுக்கு இல்ல, பொறுமையா நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸுக்கு வரும்போதுதான் வழக்கமான கதவு மூடி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஜோ இதுக்கு முன்னாடி நிறைய முறை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஸ்மக்லிங் பண்றதுக்காக. ஆனா இந்த முறை அந்த கதவெல்லாம் மூடி இருக்கு. ஆப்போசிட்ல போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலயும் சில சுவர்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பட் அந்த சுவர்களுக்கு நடுவுல ஒரு ஆள் மட்டும் வெளியில போகிறதுக்கான வழி இருக்கு. அது வழியா டெஸ்ட் மட்டும் நான் வெளியில போறேன், அந்த பக்கமா நான் கதவை ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து எப்படியோ வெளியில வந்துடுறாங்க. இவங்க அந்த பக்கமா போய் கதவை ஓபன் பண்ற டைம்ல ஜோவும் எலியும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் இவங்க கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துல ஜோ தன்னை பத்தின விவரங்களை சொல்றதுக்கு மறுக்கிறாரு. அதனால எலி கொஞ்சம் காண்டாயிரா. கரெக்டா இந்த டைம்ல தான் அந்த பக்கம் டெஸ் கதவை திறந்து விட எப்பா என்ன சுற்றாத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே கதவை திறக்கிறாங்க. ஏன்னா ஜோ அவசரப்பட்டு சுற்றுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி கதவு திறந்தாச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் மேல போய் பார்க்கும்போதுதான் இவங்க அந்த தூரமான பாதையில நடந்து போலாம் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, ஆக்சுவலா இப்ப அந்த வழியா போக முடியாது அப்படின்னு தெரிய வருது. வழி ஃபுல்லா எக்கச்சக்க மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃபங்கஸால எல்லாருமே பாதிக்கப்பட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழியா போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆபத்து நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. அப்பதான் இந்த இடத்துல எலி ஒரு விஷயத்த நோட் பண்றா. ஒருத்தருக்கு வலிச்சா கூட அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வலிக்குது, ஒருவேளை எல்லாருமே கனெக்டடா இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுதான் கரெக்ட். எந்த அளவுக்கு இந்த பூஞ்சை மனுஷனோட உடம்புக்குள்ள வளருதோ அதுக்கு ஈக்குவலா பூமிக்குள்ளேயும் போகும். பூமியில அது படர்ந்து விரிஞ்சிருக்கும். அதனோட எல்லைக்குள்ள ஒரு ஆள் கால் வச்சா கூட எல்லாத்துக்குமே தகவல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப எந்த வழியா போறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வேற வழி இல்ல, நம்ம டைரக்டா அந்த குறுகலான பாதை வழியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மியூசியம், அதை கடந்து போனாங்க அப்படின்னா இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அது இவங்களுக்கு தெரியுது. சரி வேற வழி இல்ல, அது ஆபத்து தான், ஆனா பாதுகாப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே டார்ச் லைட் கன்னு இது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு சத்தம் போடாம நடக்கணும் அப்படிங்கறத ஒரு ரூலா போட்டு தான் உள்ள போறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஜாம்பிஸ், அதாவது அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இங்க இருக்காங்க போல. சோ அதனால அவங்களோட மூளையே பிதுங்கி வெளியில வந்திருக்கு.
இருக்கு. அதனால அவங்களால பார்க்க முடியாது, காது மட்டும் தான் கேட்கும். அதனால சவுண்டே போடாம தான் உள்ள போகணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி தான் எலியை கூட்டிட்டு போறாங்க. ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னா எங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா தான் போகுது. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக இவங்களே அறியாம அங்க ஒரு ஜாம்பியை பாத்துறாங்க. அது இவங்க பக்கமா வருது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் சைலண்டா இருக்கிறதுனால முதல்ல அது இவங்களை அட்டாக் பண்ணல. இந்த இடத்துல அந்த கிரீச்சரோட உருவம் உண்மையிலே பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தலையில காளான் முளைச்சா எப்படி இருக்கும், லிட்டரலா அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். 2 ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வர இவங்க சைலண்டா இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு ஏற்படல. பட் தவறுதலை இவங்க அந்த இடத்துல ஒரு பொருளை தள்ளிவிட அந்த ஜாம்பிஸ் இவங்கள பாத்துருது. சோ வேற வழி இல்லாம இவங்க அது கூட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சண்டைக்கு நடுவுலயே இவங்க 3 பேரும் ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல எலி இன்னொரு முறை கடியும் பட்டுறாங்க. பட் அவங்களுக்கு பெருசா அந்த இடத்துல காயம் ஏற்படல, ஒரு சின்ன காயம் இருந்தாலும் கடிப்பட்டுட்டாங்க. எப்படியோ கடைசியா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை சுட்டு தள்ளிட்டு இவங்க மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. போதுண்டா சாமி, தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வராங்க. ஏன்னா அந்த ஜாம்பிஸ் இவங்களை அந்த அளவுக்கு பாடுபடுத்தி இருக்கும். இந்த இடத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. உண்மையிலே தாறுமாறா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாருமே நல்லபடியா வெளியில வந்திருக்காங்க. பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டெஸ்ஸுக்கு கால்ல ஆங்கிள் மட்டும் விலகி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது மூட்டு விலகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆங்கிள் அவங்களுக்கு விலகி இருக்கு. ஜோதா அவங்களுக்கு தேவையான மாதிரி கட்டு போட்டு விட்டு திரும்பவும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் தான் கைத்தாங்களா அவங்களை கூட்டிட்டு போறாரு. சோ இவங்க ஆபத்தான இடத்தெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது ஃபயர் ஃபிளைஸோட ஹெட் குவார்டர்ஸ் கிட்டே இப்ப இவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஆட்களே காணும். இவனுங்க எல்லாம் எங்க போனாங்க, இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோ மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஒரு வண்டிக்கு பக்கமா போய் பாக்குறாரு. அப்பதான் அந்த ஃபயர் ஃபிளைஸ் குரூப்பை சேர்ந்த ஆட்கள்ல சில பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க தானே நம்மளை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கடைசியில இங்க யாருமே இல்லையே, எல்லாருமே செத்து போயிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட எவனோ ஒருத்தன் மட்டும் அந்த வண்டியில இருந்து இறங்கி அந்த ஹெட் குவார்டர்ஸ் உள்ள போயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரத்தம் அங்க விழுந்து கிடக்குது. அதை இந்த பக்கம் எலி கிளியரா பாத்துறான். உடனே டெஸ்ஸும் ஜோவும் கூட உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் இறந்து போயிருக்காங்க. இங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு எதுவுமே இவங்களுக்கு புரியல. ஜோவும் இவ்வளவு தூரம் தான் வந்தது வேஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. இதுக்கு மேல நம்ம இங்க வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம திரும்பவும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் டெஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம திரும்ப போனோம் அப்படின்னா நம்மள சேர்த்துப்பாங்க, பட் இந்த பொண்ணை சேர்த்துக்க மாட்டாங்க. இன்ஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணியே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால நம்ம திரும்ப போக முடியாது, இவளை இந்த இடத்துல ஒப்படைச்சுதான் ஆகணும். இங்க ஆட்கள் இல்ல அப்படின்னா வேற யாராவது வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம், இல்ல அவங்க கிட்ட இவளை கூட்டிட்டு போய் சேர்க்கலாம், என்னால எக்காரணத்தை கொண்டு திரும்ப வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எலிக்கு புரியுது, கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம சண்டை போடும்பொழுது இவ கடிபட்டிருக்கா போல அப்படின்னு இவங்க சொல்ல டெஸ்ஸும் ஆமா நான் கடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்தை காமிக்கிறாங்க. சண்டை போடும்பொழுது இவங்களோட கழுத்துல ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கு போல. இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாற போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதனால எப்படியாவது இந்த பொண்ணை பத்திரமா ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அதுக்குள்ள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் அதுவும் இப்ப வேஸ்டா போயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஜோவே அந்த இடத்துல லைட்டா பதறாரு. டெஸ்ஸுக்கும் இது புரியுது, நம்மளால இவனுக்கு ஆபத்து ஏற்பட்டுருமா அப்படின்னு அவன் பயப்படுறான் அப்படின்ட்டு. ஆனா அவங்க இப்பவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, வேணும் அப்படின்னா அவளோட கையை பாரு அப்படின்னு சொல்லி எலியோட கையை காமிச்சா இப்ப புதுசா கடிப்படுது இல்லையா, அதுவுமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இவ தான் நாம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, எவ்வளவு கஷ்டப்பட்டாது இவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு, எனக்காக இதை பண்ணு, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இந்த ஒரு முறையாவது நான் சொல்றதை கேளு, எனக்காக இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் தான் கூட டிராவல் பண்ண டெஸ்ஸை இழக்கிறதுல ஜோக்குமே இந்த இடத்துல விருப்பம் இல்லை. ஏன்னா தன்னுடைய பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க மட்டும் தான் இவருக்கு துணையா இருந்திருப்பாங்க, இப்ப அவங்களும் இறக்க போறாங்க அப்படின்னாச்சு இவரு ரொம்பவே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த பக்கம் ஒருத்தன் வரான். அவனுமே ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கான். இவங்கிட்ட மாட்டினா நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைச்சு ஜோ டக்குன்னு கண் எடுத்து போட்டு தள்ளிடுறாரு. பட் இந்த சவுண்ட் வெளியில படுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கேட்டுருது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒண்ணு கூடி இப்ப இவங்க இருக்கக்கூடிய இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இந்த பக்கமா தப்பிச்சு போயிடுங்க, நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உயிரியை தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல அங்கங்க கொஞ்சம் பெட்ரோல் கேன்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் வெடிமருந்து எல்லாம் இருக்கும். சோ அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதை பத்த வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ் எத்தனை முறை சொன்னாலும் ஜோ முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியில வர மறுக்கிறாரு. பட் கடைசியா இவங்க வேற வழி இல்லை, எனக்காக இதை பண்ணி இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல இவரும் வேற வழி இல்லாம எலியை இழுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியில வராரு. எலிக்குமே இதுல பெருசா விருப்பம் இல்லை, ஏன்னா இவங்களுக்குமே டெஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கும், தாங்கிட்ட கொஞ்சம் கனிவா நடந்துகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதனால இவளுமே அழுதுகிட்டு இருக்கா. ஆனா ஜோக்கும் வேற வழி இல்லை இல்லையா, சோ அதனால இவங்களை இழுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. சோ இவங்க வெளியில வரத்துக்கும் மத்த ஜாம்பிஸ்லாம் அந்த பில்டிங் குள்ள வரத்துக்கும் டைமிங் கரெக்டா இருக்கு. அதுங்கெல்லாம் இப்ப டெஸ்ஸை ரவுண்டு கட்ட ஆரம்பிக்குது. டெஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி இந்த லைட்டரை பத்த வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் பத்த மாட்டேங்குது. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாறிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்க கழுத்துல கடிபட்டிருக்காங்க. ஒரு சில மணி நேரங்கள்ல இவங்க ஜாம்பியா மாறிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்ததுங்க இல்லையா மத்த ஜாம்பிங்க, அதுல ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நான் சுய நினைவுல இருக்கும்போதே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு முறை ட்ரை பண்றாங்க அந்த லைட்டர்
பத்திக்குது. அடுத்த செகண்டே அதை கீழே போட அந்த ரூம்ல, அதாவது அந்த பில்டிங்ல இருந்த மொத்த ஜாம்பிஸும் வெடிச்சு செதறுது. வெளியில தப்பிச்சு ஓடும்பொழுது தான் ஜோ இதை கேட்கிறாரு. தான் கூட இருந்த ஒருத்தி இறந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கும் இருக்கு. பட் அவளோட ஆசையவாது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவர் மேற்கொண்டு பிரயாணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye bye, thank you guys.